வணக்கம். சினி மினி தைப்பொங்கல் 1980ஆம் ஆண்டு இந்த திரைப்படம் திரைக்கு வந்தது. அந்த திரைப்படத்தை இயக்கியவர் பத்திரிகையாளராக புகழ்பெற்ற ஒருவர். அவருடைய பெயர் எம்ஜி வல்லபன். ஃபிலிமாலயா பத்திரிகையினுடைய ஆசிரியராக பணியாற்றியவர் எம்ஜி வல்லபன். ஃபிலிமாலயா பத்திரிகையில் வல்லபன் தொடர்ந்து ஒரு கட்டுரை எழுதிக்கிட்டு இருந்தார். தொடர் கட்டுரை, சினிமாவை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்ற அந்த கட்டுரை வாசகர்கள் மத்தியில் பெரிய அளவில் பெயரை பெற்றது. படத்தில் எப்படிப்பட்ட காட்சிகள் படமாக்கப்படுகின்றன, அந்த படமாக்கப்படக்கூடிய காட்சிகள் எப்படி படமாக்கப்படுகின்றன, எப்படி ஷூட் பண்ணுகிறார்கள் அப்படின்றதெல்லாம் அந்த டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வல்லபன் சார் ரொம்ப அருமையாக அந்த தொடர் கட்டுரையில் எழுதியிருந்தார். அந்த கட்டுரையை வாசித்த KN சுப்பையா அப்படின்னு சொல்லி ஒரு பட தயாரிப்பாளர். அவர் ஏற்கனவே பொண்ணு ஊருக்கு புதுசு இந்த படத்தெல்லாம் தயாரித்தவர். அவர் இதை படித்தார். இந்த கட்டுரையெல்லாம் நல்லா இருக்குது. இந்த கட்டுரை எழுதுகிறவர் எம்ஜி வல்லபன் அப்போ சினிமா பற்றி ஃபுல்லாகவே கரைச்சி குடிச்சு இருப்பார் போல இருக்கே. சத்யஜித் ரே, ஷியாம் பெனகல், மிருனால்சன் இந்த மாதிரி மிகப்பெரிய சினிமா மேதைகளுடைய படங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் அந்த உதாரணங்களோடு சொல்கிறாரு. அவரையே இயக்குனராக போட்டு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி அந்த KN சுப்பையா நினச்சார். அப்படி நினச்ச பிறகு அதை செயல் வடிவில் காட்ட வேண்டும் என்பதற்காக தயாரிக்கப்பட்ட திரைப்படம்தான் தைப்பொங்கல். அந்த திரைப்படத்தினுடைய கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் அனைத்தையும் எழுதி அந்த திரைப்படத்தை எம்ஜி வல்லபன் இயக்கினார். அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகி ராதிகா தமிழ்ச்செல்வி அப்படின்ற கதாபாத்திரத்தில் அவங்க நடித்தாங்க. அது ஒரு முக்கோண காதல் கதை. ராதிகாவை காதலிக்கக்கூடிய 2 இளைஞர்கள். ஒரு இளைஞர் ராஜேஷ், இன்னொரு இளைஞர் சக்கரவர்த்தி. இந்த 2 இளைஞர்களில் ராதிகா காதலிப்பது யாரை? ராஜேஷையா, சக்கரவர்த்தியையா? அந்த முக்கோண காதல் கதையில் ராதிகாவின் மனதில் இடத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்ற இளைஞன் யார்? இவர்கள் இருவரில். இதை மையமாக வைத்து கவித்துவ தன்மையுடன் அந்த திரைப்படத்தை எம்ஜி வல்லபன் இயக்கி இருந்தார். இந்த திரைப்படத்தில் படம் முழுக்க வரக்கூடிய முக்கிய கதாபாத்திரத்தில் விஜயன் நடித்திருந்தார். கௌரவ கதாபாத்திரத்தில் பள்ளிக்கூட ஆசிரியராக சுதாகர் நடித்திருந்தார். சொர்ணா என்ற கதாபாத்திரத்தில், கௌரவ கதாபாத்திரத்தில் சரிதா நடித்திருந்தார். சுதாகர், சரிதா இவங்களாம் நடித்தாங்க அப்படின்னா, நடிக்க சம்மதித்தார்கள் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? எம்ஜி வல்லபன் பேசிக்கலி ஹி வாஸ் ஏ ஜேர்னலிஸ்ட். ஒரு பத்திரிகை ஆசிரியர், ஃபிலிமாலயா பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருப்பவர். ஒரு ஜேர்னலிஸ்ட் படத்தை இயக்குகிறார். ஒரு பத்திரிகை ஆசிரியர் முதல் முறையாக ஒரு திரைப்படத்தை இயக்குகிறார் அப்படின்னு வரும்போது அவருக்கு நாம் கேல்ஷீட் கொடுத்து உதவ வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும், கோஆப்ரேட் பண்ண வேண்டும் என்பதை மனதில் வைத்து கொண்டு அப்போது பிஸியான நடிகராக இருந்த சுதாகர் அந்த திரைப்படத்தில் கௌரவ கதாபாத்திரத்தில் நடிக்க சம்மதித்தார். அதே போல நிறைய படங்களில் நடித்து கொண்டிருந்த சரிதா அந்த திரைப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க சம்மதித்தார். இதை தாண்டி எழுத்தாளர் சுஜாதா கதாபாத்திரத்திலேயே அந்த திரைப்படத்தில் வந்திருந்தார். எழுத்தாளர் சுஜாதா ஒரு திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். அந்த திரைப்படத்தினுடைய பெயர் தைப்பொங்கல் என்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அந்த திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் ராமேந்திர ராய். மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த அந்த இளைஞர் சத்யஜித் ரே இயக்கிய பல திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர். திரைப்பட விழாக்களுக்கு செல்லும்போது சத்யஜித் ரே இயக்கிய சில திரைப்படங்களை பார்த்த எம்ஜி வல்லபன் அந்த திரைப்படங்களில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய ராமேந்திர ராயை தான் இயக்கக்கூடிய தைப்பொங்கல் திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவாளராக ஒப்பந்தம் செய்தார். இசைஞானி இளையராஜா தைப்பொங்கல் திரைப்படத்திற்கு இசையமைத்தார். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களையும் எம்ஜி வல்லபன் எழுதினார். அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற தீர்த்த கரைதனிலே செண்பக புஷ்பங்களே, இந்த பாட்டை நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தைப்பொங்கல் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. இந்த திரைப்பட பாடலை எழுதியவர் எம்ஜி வல்லபன் அப்படின்றது உங்களுக்கு தெரியாதுல்ல. எப்படிப்பட்ட மிகச்சிறந்த பாடலை
எம்ஜி வல்லபன் எழுதியிருக்கிறார். அந்த பாடலை எந்த அளவிற்கு மிகவும் அருமையாக கேஜே யேசுதாசும் ஜென்சியும் பாடியிருக்கிறார்கள். கண்மலர்களின் அழைப்பிதழ் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். இசைஞானி இளையராஜா சொந்த குரலில் பாடியிருப்பார். அவருடன் இணைந்து எஸ் ஜானகி பாடியிருப்பார். அந்த பாடலை எம்ஜி வல்லபன் மிகவும் அருமையாக படமாக்கி இருப்பார். பனி விழும் பூ நிலவில் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். மலேசிய வாசுதேவன் எஸ்பி சைலஜா பாடின பாட்டு. அந்த பாட்டை எம்ஜி வல்லபன் மிகச்சிறந்த வரிகளுடன் எழுதியிருப்பார். அந்த பாடல் படத்தில் அருமையான சூழலில் மிகவும் சிறப்பாக படமாக்கப்பட்டிருக்கும். கர்நாடக மாநிலத்தில் படமாக்கப்பட்ட இந்த பாடல் காட்சிகள் அனைத்தும் அந்த திரைப்படத்தில் மிகவும் அருமை என்று கூறக்கூடிய அளவிற்கு இருந்தன. தீர்த்தக்கரைதனிலே செண்பக புஷ்பங்களே என்ற அந்த பாடலை ஜென்சியும் தனித்து பாடியிருப்பார். ஜென்சி சோலோவாக பாடிய அந்த பாடல் அந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான சூழலில் இடம்பெறுவதைப் போல எம்ஜி வல்லபன் திரைக்கதையில் அமைத்திருப்பார். படத்தில் அந்த பாடல் வரக்கூடிய காட்சியை மக்கள் விரும்பி ரசித்தார்கள். 1980 வருடத்தில் தைப்பொங்கல் என்ற பெயரில் ஒரு திரைப்படம் திரைக்கு வந்தது என்பதையும், அந்த திரைப்படத்தை பத்திரிகையாளராக இருந்த எம்ஜி வல்லபன் முதல் முறையாக இயக்கினார் என்பதையும், அந்த திரைப்படத்தில் தமிழ்ச்செல்வி என்ற கதாபாத்திரத்தில் ஆழமான நடிப்பு திறமையை ராதிகா வெளிப்படுத்தி இருந்தார் என்பதையும், அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா என்பதையும், அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களையும் எழுதியவர் எம்ஜி வல்லபன் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த திரைப்படத்தை பற்றிய சில விஷயங்களை உங்களிடம் நான் கூறுகிறேன்.